தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி இது போல் செய்யுங்க. நிறைய பேத்துக்கு தேங்காய் சட்னினாவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை சாப்பிட்டோம்னா நெஞ்சு கரிச்சல் நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். ஆனால் இந்த சட்னியில் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. நம்ம தேங்காய் துளி கூட சேர்க்கலாம். ஆனால் சட்னி சும்மா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். என்னடா வெங்காயம் சேர்த்து தேங்காய் சட்னி செய்கிறோமான்னு யோசிக்காதீங்க. செய்து சாப்பிட்டு பாருங்க. அடுத்தது எப்போ செஞ்சாலும் நீங்கள் தேங்காய் சட்னியை விட்டுருவீங்க. இதை தான் செய்வீங்க. இப்போ இந்த 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து லைட்டாக பச்சை வாசம் போக மட்டும் வதக்கினா போதும். கலர் மாறிடக்கூடாது. வெள்ளையாக தான் இருக்கணும். அப்போ தான் தேங்காய் சட்னி வெள்ளையாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கறதுனால சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வேணால் இந்த அளவு சேர்த்துனா போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இது லைட்டாக ஆறி வரட்டும். தேங்காய் இப்போ விற்கிற விலைக்கு தேங்காய் சட்னியை நம்ம செய்ய முடியாது. தேங்காய் சட்னி சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது தேங்காய் சட்னியை விட்டுருவீங்க. எப்போ செஞ்சாலும் இதே சட்னி தான் செய்வீங்க. ஏன்னா டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இது போல் தேங்காய் சட்னி செய்யாமல் இந்த சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்காது. இப்போ பொட்டுக்கடலை 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலைக்கு பதில் நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு ரொம்ப நெய்ஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் தேங்காய் சட்னி போல் இது போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நெய்ஸாக அரைச்சிங்கன்னா சட்னி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுத்தா தான் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்குவத்தில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு இது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் 2-3 வரமிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துனோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்டா நெஞ்சு கரிச்சல் நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். இனி அது போலலாம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தது தேங்காய் சட்னியை நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்போ தேங்காய் அதிகமாக விற்கிற இந்த நேரத்தில் இந்த சட்னி உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்கும். பார்க்கவே சட்னி எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சுட சுட இட்லிக்கு தான் சாப்பிட்டேன். சூடான இட்லியை வச்சு சட்னி நல்லா தாராளமாக விட்டு சாப்பிடுங்க. சட்னியோட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இட்லிக்கு இந்த சட்னி. இது கூடவே கார சட்னி ஒன்று அரைச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.